அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்நாட்களிலே நாம் கேள்விப்படலாம், பங்குத்தளங்கள் அல்லது மறை மாவட்டங்கள் அல்லது திரு அவையினுடைய அமைப்புகள், ஒன்று கூடுதல்கள், இவற்றின் மத்தியிலே நிலவ வேண்டிய உறவாடல்களும் இவற்றின் மத்தியிலே நிலை பெற வேண்டிய மன ஒருமைப்பாடும் இவற்றின் மத்தியிலே சான்று பகர வேண்டிய ஒற்றுமையும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளுதல், தலைமத்துவம் தாங்குகின்றவர்களோடு அவர்களுக்கு கீழே பணியாற்றுகின்றவர்கள், அவர்கள் கொடுக்க முடியாத ஒத்துழைப்பு, இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் மத்தியிலே கவலைக்குரிய சில நிகழ்வுகளும் அல்லது மனங்களை குழப்புகின்ற அல்லது இறை நம்பிக்கைக்கு இடரல் ஆக இருக்கின்ற நிகழ்வுகளும் இடம்பெற்று கொண்டு வருகின்றன. இவை இப்பொழுதுதான் இடம்பெறுகின்றன, முன்னைய காலத்திலே அந்த காலத்திலே இருக்கவில்லை என்பதும் அல்ல. திரு அவையினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, அவரை புறக்கணித்தவர்களும் உண்டு. ஆகையினாலே மனித சமூகம் என்று பார்க்கின்ற பொழுது மனித சமூகம் இயங்குவதற்கு ஓரளவு அதற்குரிய அடிப்படை அமைப்புகள், நிர்வாக ரீதியான அமைப்பு அல்லது அவற்றை வழிநடத்துகின்ற வழிகாட்டிகளுடைய அணுகுமுறை, இவைகளெல்லாம் மிகவும் சவாலுக்குரிய விடயங்களாக அமைந்திருந்தமை நாங்கள் காணுகின்றோம். இயேசு மாற்கு நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படுகின்றது, 12 அழைத்தார் என்று. இயேசுடைய சீடர்களாக பலர் இருந்தார்கள். ஒருமுறை 72 சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றது. 5000க்கும் அதிகமான மக்கள் அவருடைய போதனையை கேட்டார்கள், அவர் பின்னே சென்றார்கள் என்றெல்லாம் நற்செய்தி சான்று பகருகின்றது. இங்கு இயேசுவினுடைய ஒரு உருவாக்குகின்ற ட்ரைனிங், அவர்களை பயிற்சி கொடுக்கின்ற அவருடைய ஒரு நுட்பத்தை, அவருடைய வழிமுறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 12 அழைக்கின்ற இயேசு தம்மோடு அவர்களை இருத்துகின்றார், அமர்த்துகின்றார், உடன் இருத்துகின்றார். டு பி வித் என்று சொல்லப்படுகிறது. அவரோடு இருத்தல். இருத்தல் என்பது, பீயிங் என்பது, அது ஒரு நிலை. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று சொல்லுவார். இந்த இயேசுவோடு அவர் தன்னுடைய அந்த வட்டத்துக்குள்ளே இவர்களை அழைக்கின்றார். அவருடைய போதனையை கேட்பதற்கு, அவர் புதுமை ஆற்றுகின்ற பொழுது அதை கண்டு வியந்து கொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கை முறையை பார்ப்பதற்கு, அவர் செபிக்கின்றார், தனிமையாக இருந்து தந்தையோடு ஒன்றித்திருக்கின்றார். இப்படியெல்லாம் அவருடைய ஆளுமையை பற்றி அறிவதற்கும் புரிந்து கொள்வதற்கும், அவருக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நிலை பற்றி எல்லாம் அவர்கள் மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக, வெளிப்படையாக இயேசு இருந்தார். அவருடைய ஒரு வெளிப்படையான வாழ்வு, அவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான வாழ்வு அல்லது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வு, 4 சுவருக்குள்ளே இருக்கின்ற ஒரு பிரத்யேகம் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட மனித வாழ்வில் இயேசு இந்த 12 சீடர்களையும் தம்மோடு கூடவே இருப்பதற்கு அனுமதி அளிக்கின்றார். இயேசு போகின்ற இடமெல்லாம் அவர்களும் போனார்கள். இயேசு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் இந்த சீடர்களும் அவரோடு போகின்றார்கள். இயேசு புதுமையாற்றுகின்ற பொழுது அந்த சீடர்களும் அவரோடு இருக்கின்றார்கள். கானாவூர் திருமண விழாவிலே அவர் தண்ணீரை இரசமாக்கினார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள்
அதை கண்டு என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இந்த சீடர்கள் அவரோடு உடன் இருக்கின்ற மனிதர்களாக, அவரால் தெரிவு செய்யப்படுகின்றவர்களாக, பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றவர்களாக, பல்வேறு குடும்ப சூழல்களிலே இருந்து அழைக்கப்பட்டவர்களாக, பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களை மத்தியிலே இருந்து அழைக்கப்பட்டவர்களாக என்று இந்த 12 அழைத்தல் என்பது இயேசுவினுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கியமான கட்டமாக, அவருடைய திட்டமாக இருந்திருக்கின்றது. இங்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றது என்னவென்றால், எவ்வாறு இவர்களை பயிற்றுவிக்கின்றார் என்றால், அவர்களை தம்மோடு இருத்தல் மூலமாகவும், அவர்களை பணி செய்வதற்காக அனுப்புவதன் மூலமாகவும் அவர்களை பயிற்றுவிக்கின்றார். மார்க்கு நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, இருவராக அவர்களை அனுப்பினார் என்று. அவர்களுடைய இருத்தலிலேயும் அவர்கள் ஒரு குழுமமாகவும், ஒரு டீம் என்று சொல்வார், கம்யூனிட்டி, குழுமம். அவர்களை அனுப்புகின்ற பொழுதும் தனித்தனியாக அல்ல, இருவராக என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு சமூகமாக அவர்களை அனுப்புகின்றார், ஒரு குழுமமாக அனுப்புகின்றார். இணைந்து பயணிக்க வேண்டும், இணைந்து பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய விருப்புகள் இணைய வேண்டும், அவர்களுடைய மனம் ஒத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார். இது ஒரு அணுகுமுறை. இரண்டாவதாக, அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் தம்முடைய பாதுகாப்புக்காக அவர்கள் அடிப்படை தேவையானவர்களை கூட நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது அவர்கள் தங்கி நிற்கின்றவர்களாக, அவர்களை யாரோ அவர்களை தாங்க வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்போடு அனுப்புகின்றார். அவர்கள் சுமந்து செல்லுவது நற்செய்தி மட்டும்தான். அவர்களுடைய ஆளுமையைத்தான் சுமந்து செல்லுகின்றார், அவர்களுடைய இலட்சியங்களைத்தான் சுமந்து செல்லுகின்றார், அவர்களுடைய ஆளுமையிலே இருக்கின்ற நற்செய்தி பண்புகளைத்தான் அவர்கள் கொண்டு செல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் கூடவே இருந்த, அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்களை சுமந்து செல்ல அனுப்புகின்றார். அவர்களை வல்லமை மிக்கவர்களாக அனுப்புகின்றார். ஏனென்றால் அவர்களை அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் போதியுங்கள் மட்டுமல்ல, குணமாக்குங்கள், பேய்களை விரட்டி ஓட்டுங்கள், எப்படியெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். மூன்றாவது நிலை. நான்காவதாக, நீங்கள் செல்லுகின்ற இடத்திலே உங்களை வரவேற்றால் நீங்கள் அங்கு தங்கி அவர்களுக்கு போதியுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள், அவர்களை நற்செய்தியின் விழுமியங்களின்படி வாழுகின்ற இறை மக்களாக அவர்களை உருவாக்குங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்களை விட்டு விலகி போகலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுப்பது போல சொல்லியார். இங்கு இந்த குரு அல்லது இந்த சீடர்களுக்கும் 12 மக்களுக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை உறவை ஏற்படுத்துகின்றார். கொடுக்கல் வாங்கல். நீங்கள் ஆசீர் கொடுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நோயாளர்களை குணப்படுத்துங்கள், அசுத்தாவிகளை விரட்டுங்கள், அதே வேளையிலே அவர்கள் உங்களுக்கு உணவு கொடுக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு இல்லிடம் கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து இவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். அதனால் இவர்களுக்கு எல்லாவற்றையும், அவர்களுடைய பாக்கெட் நிறைய அவர்கள் செல்வத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்து, நீங்கள் உங்களிடம் இருக்கின்றவற்றை நீங்கள் மட்டும் கொடுங்கள், அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது. அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது மிகவும் சவால் நிறைந்தது. நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இவர் யார், எந்த ஊர், இவருடைய தராதரம் என்ன, இவருடைய கல்வி வளர்ச்சி என்ன, இவர் எவ்வளவு செல்வாக்குள்ளவராக இருக்கின்றார், எவ்வளவு கெட்டிக்காரனாக இருக்கின்றார், இவர் யாருடைய மகன், யாருடைய சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் நாங்கள் இந்த சீடர்களாக அல்லது பணியாளர்களாக எங்கள் மத்தியிலே
இருக்கின்றவர்கள், வர இருக்கின்றவர்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொள்வோம். அதை தெரிவது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் அந்த முற்சார்பு எண்ணங்களோடு இவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் வழி செய்து விடுகின்றோம். இங்கு பணியாளர்களும் பணி பெறுகின்றவர்களும் அல்லது இயேசுவினுடைய சீடர்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றவர்களும் பொதுநிலையினர்களும் இவர்கள் இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இயேசுவினுடைய அழைப்பினுடைய அவர் அனுப்பி வைக்கின்ற அவருடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தையும் நல்ல உறவையும் அதன் வழியாக பிறக்கக்கூடிய நன்மைத்தனங்களையும் இந்த நவீன உலகத்திலே எவ்வளவோ வசதிகளெல்லாம் படைக்கின்ற வேளையிலே எவ்வளவு தூரம் நாங்கள் தொடர்பு சாதனங்களின் வழியாக பல மடங்கு நாங்கள் வளர்ச்சிகள் துரித முன்னேற்றங்கள் கண்டு கொள்ளுகின்ற இந்த காலகட்டத்திலே இந்த கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு ரீதியாக நாங்கள் இந்த எவ்வளவோ உலகத்திலே உள்ள எல்லா பாகங்களிலும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் படம் பிடித்து கண்டு அவற்றை பற்றிய தெளிவையப்படுத்தக்கூடிய அவற்றை பற்றிய விமர்சனங்களை பெறக்கூடிய அல்லது அவற்றினுடைய தீமைகளிலே இருந்து காப்பாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை இப்படியெல்லாம் பல வகையாக வளர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஏன் இப்படிப்பட்ட இந்த நல்லுறவு, நல்லெண்ணம், இந்த ஒத்துழைப்பு ஏன் குறைந்து கொண்டு போகின்றது என்று நாங்கள் கேட்கலாம். இங்கு இயேசுவினுடைய அணுகுமுறை மிக அழகானது. 2000 ஆண்டுகள் கடந்தும் அது இன்றும் அது உயிர் துடிப்புள்ளதாக, பெருமதியுள்ளதாக, எங்களுக்கு ஒரு உதாரணம் கொண்டதாக இருக்கின்றது. இந்த இயேசுவினுடைய அணுகுமுறையை நாங்கள் சற்று சிந்திப்போம். இது பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது பணி பெறுகின்றவர்களாக இருக்கலாம். குருக்கள், துறவியர்கள் என்று திரு அவையிலே பணி செய்கின்றவர்களாக இருக்கலாம் அல்லது திரு அவையிலே பொதுநிலையினர்களாக பணி செய்கின்றவர்களாக இருக்கலாம். இந்த பணி பெறுகின்ற இறை மக்களாக இருக்கலாம். இவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட உறவை, நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள், ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள், ஒருவர் மற்றவரை எப்படி ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இவர் யார் இவர்களை அனுப்பினாரோ அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்கள் யாருக்காக அனுப்பப்படுகின்றார்களோ அந்த அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் இறைவனுக்காகத்தான் அவர்கள் மக்களிடம் செல்லுகின்றார்கள். இறைவன் என்னை அனுப்பியபடியினால் நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன் என்று சொல்லி இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்களா? ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்றார்களா? இந்த இயேசுவினுடைய போதனையை இவர்கள் குறைவின்றி அவற்றை நல்ல முறையிலே இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே கொடுக்கின்றார்களா? இயேசு எதையோ போதித்தார், நாம் எதையோ போதிக்கின்றோம் சொல்லுவார்கள். சிலர் இயேசு இயேசு என்று போதிக்க தொடங்குவார்கள். பின்பு அவர்கள் காசு காசு என்று அறிவுரை கூறுவார்கள். இப்படி யாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு அல்லது சமூக வாழ்வு, குழும வாழ்வு, திரு அவை வாழ்வு, குடும்ப வாழ்வு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், இந்த இயேசுவினுடைய பணியாளர்களாக வருகின்றவர்கள் மத்தியிலும் இந்த பணியை பெறுகின்றவர்கள் மத்தியிலும் நல்லெண்ணமும் நல்லுறவும் ஒத்துழைப்பும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையும் ஒருவர் மற்றவருக்காக வாழுகின்ற அந்த தியாக மனப்பான்மையும் இருக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன்.